ஹாய் கேஸ் வியூவர்ஸ், வாங்க எப்படி சேமியா பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கோம், பட்டாணி வேக வச்சாச்சு, வெறும் மிளகாத்தூள், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி. சேமியா 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் வியூவர்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். மீல் மேக்கரும் நம்ம மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரை மட்டும் தான் பண்ண போகிறோம். பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் நம்மளோட மீல் மேக்கரை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், நம்ம மீல் மேக்கர்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஆற வச்சிடலாம் வியூவர்ஸ். இப்போ நம்ம எப்படி சேமியா பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டபரா வச்சுக்கலாம் வியூவர்ஸ். அடுப்பில் டபரா வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயை ஆட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். கீ நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்மளோட கீ நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். சேமியாவை நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. சும்மா லைட்டாக ஒரு 10% அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டுமே போதும். ஏன்னா நம்ம சேமியா சீக்கிரமாக வெந்து வரணும். அதுக்காக தான் நம்ம கீயில் ஃப்ரை பண்ணுறோம். கீயில் ஃப்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் நம்ம சேமியா பிரியாணிக்கு கிடைக்கும் வியூவர்ஸ். இப்போ சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி பிரியாணி செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம டபரா வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம் வியூவர்ஸ். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம் வியூவர்ஸ். நம்ம வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுன்ற அவசியமே இல்லை. இதுக்கு சும்மா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தாலே போதும். ஸோ லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வியூவர்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளோட சேமியா பிரியாணி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுருங்க வியூவர்ஸ். நம்ம தக்காளியும் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வெயிட் பண்ணலாம். இங்கே தக்காளி ரொம்ப குழைவாக வரணுன்ற அவசியம்லாம் இல்லை வியூவர்ஸ். ஒரு 50% அளவுக்கு வெந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளியும் வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் வியூவர்ஸ். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் புதினாவை ஆட் பண்ணிங்கன்னா தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சேமியா மெஷர் பண்ணிட்டோம். அதே பாத்திரத்தில் தண்ணியும் மெஷர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு பார்த்து உப்பு சேர்த்துருங்க வேணும்னா. பட்டாணி நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். சேர்த்துட்டு நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கேஸ் பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ மசாலாலாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சூப்பராக தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். நம்ம கீயில் ஆல்ரெடி சேமியாவை ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம சேமியா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் 65யும் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் வியூவர்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம் வியூவர்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேமியா பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொத்தமல்லியை கட் பண்ணி இது மேலே தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சேமியா பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ்.